கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கு நமது தியானத்திற்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவிர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலயம் முறைமைகளையும் அதன் ஆராதனை முறைமைகளையும் அங்கே செய்யப்பட இருக்கிற பலிபீடத்தையும் பலிபீடத்தில் செய்யப்படுகிற பாவ நிவிருத்திகளையும் ஒருவேளை கொஞ்சம் நிதானமாக வாசித்து பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தான் நம் தேவ சமூகத்தில் பலி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் தலையில் தனது கரத்தை வைத்து தான் செய்த பாவத்தை தேவ சந்நிதியில் அறிக்கையிட்டு பிறகு அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து கொள்ள வேண்டும். அதன் இரத்தம் பலிபீடத்திலையும் மற்ற இடத்துலையும் தெளிக்கப்படணும். பிறகு அந்த ஆட்டுக்குட்டி ஒருவேளை ஆசாரியனிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில நியமங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி தான் தேவனுடைய ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பலிபீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே வேதத்தை வாசித்து பார்த்தா அந்த பலிபீடத்தையே 7 நாள் சுத்திகரிக்க வேண்டுமா? 7 நாள் வரைக்கும் பலிபீடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்படுகிறேன். ஐயா, அது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பலி செலுத்தப்படக்கூடிய இடம் பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு மேலே தான் உயிருள்ள ஆட்டுக்குட்டியையோ புறா குஞ்சுகளையோ பறவைகளையோ பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தெளிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிற பலிபீடம். ஆனால் அந்த பலிபீடமே பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பழைய பாட்டு பாடுவோம் தெரியுமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நான் யோசித்து பார்க்குறேன், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பலிபீடமே 7 நாள் சுத்திகரிக்கப்படணும்னா நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம். பிரியமானவர்களே, ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் ஏதாவது அறியாமையிலோ தெரிந்தோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துது. நீ பொல்லாத மனுஷன், பாவத்தில் விழுந்துட்டா, உன்னை தீட்டுப்படுத்திட்டா, தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்துட்டா, கர்த்தர் உன்னை வெறுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில் போய் அழுவோம், பாவரிக்கை பண்ணுவோம், மன்றாடி ஜெபிப்போம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்தாலே நமக்கு ஒரு சமாதானம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களை உடனே மன்னிப்பார். ஆனால் இந்த வசனத்தை வாசித்த பிறகு நான் என்ன உணர்த்தப்படுகிறேன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது ஒரு அறியாமையில் பாவம் செய்தால் குறைந்தது அவன் 7 நாள் வரைக்கும் தன் பாவங்களை அறிக்கை செய்து விடுகிறதில்லை, தன் பரிசுத்தத்திற்காக 7 நாள் வரைக்கும் அவன் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். இன்னைக்கு நிறையா விசுவாசிகள் பாவம் செய்கிறது உண்டு, பாவ அறிக்கை பண்ணுகிறது உண்டு, மறுபடி பாவம் செய்கிறது உண்டு, பாவ அறிக்கை பண்ணுறது உண்டு. அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை மாதத்துக்கு ஒரு முறை பாவம் செய்கிறதும் பாவ அறிக்கை பண்ணுகிறதுமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாவத்தில் விழும்பொழுது மனஸ்தாபப்படுகிறோம், அந்த பாவ அறிக்கை பண்ணுகிறோம். ஆனால் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேனேன்னு ஒரு 7 நாள் வரைக்கும் மனஸ்தாபப்பட்டு அழுது ஜெபித்த அனுபவம் யார்கிட்டும் இருக்கார். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது 7 நாள் வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நமது பரிசுத்தத்துக்காக, நமது பாவ மன்னிப்பின் சுத்திகரிப்புக்காக ஜெபிப்போன்னு சொன்னால் ஒருவேளை 1 வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஒரு சிறு பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்வாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எப்பொழுதெல்லாம் உங்கள் மனசாட்சி உங்களை பாவியாக பார்க்கிறதோ உணர்த்துகிறதோ அப்பொழுதெல்லாம் எந்த பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுகிறீங்களோ குறைந்தது ஒரு 7 நாள் நீங்கள் சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. தேவனுக்கு அது பிரீதியாக இருக்கும், உங்கள் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துவார். நிச்சயமாக
நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தமான இருதயத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுப்பீராக. உம்முடைய அன்பின் ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகளை தொடரும்படி உமது கிருபை தாங்குவதாக. ஆண்டவரே, எந்த விதத்திலும் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி, எந்த விதத்திலும் பரிசுத்தத்தின் மேல் கண்சாடையாய் இருந்து விடாதபடி, எந்த விதத்திலும் பாவத்தில் நிர்விசாரமாய் வாழ்ந்து விடாதபடி ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குகிற ஜெபத்தை அவர்கள் ஒரு வாரமாகிலும் செய்யும்படி கிருபை பாராட்டு. மகேஷ், என் கர்த்தர் உன் அக்கிரமத்தை மன்னிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீ மனஸ்தாபப்பட்டது போதும். நீ தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க ஆண்டவரனை அழைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. நன்மையால் நிரப்புங்க. உங்கள் கிருபை அவர்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.